மீடியா நண்பர்கள்லாம் உங்களை எண்ணூர் கருவாச்சி சார்பாக வரவேற்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டால், இவருடைய சொந்த ஊர் வந்து பொள்ளாச்சியா திண்டுக்கல். எண்ணூர் கருவாச்சின்னு ஒரு படத்தை எடுத்திருக்காருன்னா அது அவரோட வயசை பாருங்க, அவரோட இளமையை பாருங்க. ஏஜியை பற்றி சொல்லலைங்க, உங்களுடைய வயசுக்கு இந்த திரையுலகத்தில் ஒரு படம் எடுத்து வந்து ஒரு ஆடியன்ஸ் வச்சிருந்தாலே நீங்கள் ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க. அப்புறம் நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக ஒரு டேரக்டர் நிற்கிறீங்களே, அதனால இப்போ வந்து காந்தி ராமசாமி சில ஒரு வார்த்தை பேசுவார், இந்த படத்தை பற்றி பேசுவார். பேசுங்க, உட்காந்து பேசுங்க. பண்ணல கேட்க நல்லா கேட்கும். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் காந்தி ராமசாமி, திண்டுக்கல். நான் 8வது படிக்கும்போது இருந்தே சினிமாவில் எப்படியாவது டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி நாடகம் நிறையா போட்டிருக்கிறேன். நாசர் கூடலாம் நாடகத்தில் நடிச்சிருக்கிறேன். அந்த முயற்சி இந்த வயதிலும் ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு என்னை தூண்டியது. இந்த திரைப்படம் வெளிவருவதற்கும் இசை வெளியீட்டு விழாவுக்கும் நம்முடைய எங்கள் சங்கத்தின் தலைவர் இவர் மாதிரி நம்ம சினிமா உலகத்தில் ஒரு 5 பேர் இருந்தால் கூட போதும், எங்களை மாதிரி ஆட்கள் கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவ்வளோ கஷ்டம் ஒரு படத்தை தயாரிப்பதற்கும் ஒரு படத்தை இயக்குவதற்கும். ஐயோ, என்னால் சொல்ல முடியலை. ஏன் வந்தேன்னு ஆகிப்போச்சு. கவர்மெண்ட்ல வேலை பார்த்து அந்த காசு பூரா வாங்கி உள்ளே போட்டுட்டேன். ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமான்னு 6 மாசமா நான் பட்டவாடி எனக்கு தெரிஞ்சுது. இப்போ என்னுடைய நண்பர் சரவணன், சித்திக் சாரு, இவங்கெல்லாம் சேர்ந்து சாரு இப்போ இவங்க தான் இப்போ இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. முதல் கதை என்னான்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு திரைப்படமும் வெற்றி பெறுவதற்கு ஒரு மூல காரணம், முக்கிய காரணம் மீடியா நண்பர்கள். நீங்க தான் இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு தனியா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதுல சாரோட உட்காந்து படத்தை ஓட்டி காமிக்கிறேன். அப்ப நீங்க எப்படின்னு படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப கதை என்னான்னு கேட்டா, ஒரு கரகாட்டக்காரி நம்ம தமிழ்நாட்டின் தென்கோடியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு கரகாட்டக்காரியின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை திரைப்படமாக கற்பனை கலந்து எண்ணுயிர் கருவாச்சின்னு கொடுக்குறேன். இதுல நம்ம இந்திய திரைவானில் தமிழ் படத்துல மட்டும்தான் முதலாக ஒரு வில்லனை ஒரு டைரக்டர் அறிமுகப்படுத்துகிறார். எல்லாருமே கதாநாயகத்தை தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. ஆனா நான் அப்படி இல்லை, வில்லன் தான் முக்கியம். எம்ஜிஆர் படம்லாம் நம்ம பார்ப்போம், வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் எம்ஜிஆர் ஜெயிப்பார். எம்ஜிஆர் சண்டைக்கு நிற்கும் போது வில்லன் அப்படிம்பாங்க. ஆனா கடைசியில் ஜெயிக்கிறது யார்? கதாநாயகன். ஆனா வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு படம் ஜெயிக்கும். இதுல ஒரு கதாநாயகி, இந்த கதாநாயகி வந்து கரகாட்டக்காரி. அவ வந்து ஒரு திருவிழாவுக்கு ஆட போறான். அங்க எம்எல்ஏவுடைய மகன் கரகாட்ட அந்த ஒரு பையன், அவன் தான் கதாநாயகன். அவனுக்கு வயசு 35 வயசு ஆகி போச்சு. கதாநாயகிக்கு 38 வயசு. எம்எல்ஏவுடைய தங்கச்சி புருஷன் ரைட் ஹேண்டு எம்எல்ஏவுக்கு, அவர் தான் வில்லன், மெயின் வில்லன். அவர் வந்து நம்ம பையன் வந்து ஊர் சுத்திட்டே அலையிறான், எவ்வளவு ஒருத்தி மடக்கிட்டாளுக்கு நம்ம மானம் போயிருமே, அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவர் திங்க் பண்றாரு, சாமி கும்பிடுறாரு. அதே நேரத்துல கதாநாயகனும் நேரம் சந்திச்சு இடிச்சிடுறாங்க. கதாநாயகனுக்கு அவன் மேல ஒரு காதல் வந்துருது. ஆனா அங்க திருவிழா, அந்த திருவிழாக்கு ஆட வந்தவ அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது. திருவிழாவில் போய் பார்க்குறேன், அவள் ஆடலை. அவளுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட், பைக்கரை அடிச்சு போட்டு போயிட்டா. 108க்கு போயிட்டு திரும்பி நல்லாகி குளுக்கோஸ் ஏற்றுற மணிக்கு கோயிலுக்கு வந்துடுறான். திருவிழாவில் ஆடலை. அதை வந்து அந்த வில்லனுக்கு தெரிஞ்சு போகுது. அப்போ ஒருத்தன் எம்எல்ஏவுடைய பிஏ வந்து சொல்லிடுறாங்க, ஐயா இந்த மாதிரி கதையை சொல்றீங்க. இதுதான் முதல் சீன். இது தெரிஞ்சாதான் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அவங்க போய் அந்த அதுதான் சொல்ல வர்றேன். அதைத்தான் சொல்ல வர்றேன். அதாவது அந்த வில்லனுக்கும் அந்த கதாநாயகிக்கும் அங்க ஒரு வாக்குவாதம் வந்து எம்எல்ஏ வந்து கதாநாயகியோட அப்பாவை அடிச்சிடுறாரு. கதாநாயகி என்ன செய்யறா, நேரா எம்எல்ஏ சட்டையை பிடிச்சிடுறா. என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீ எங்க அப்பாவை எப்படி அடிக்கலாம்? இது வில்லனுக்கு வந்து உடனே பயங்கர இதாயிடும். நம்ம மாமாவுடைய சட்டையை பிடிச்சிட்டாலே இவ்வளவு சும்மா விடக்கூடாது அப்படின்னு அங்கேயே கத்தி அருவால கழுத்துல வைக்கிறாரு. எம்எல்ஏ பாக்குறாரு, ஒண்ணு வேணாம்ப்பா, போப்பா, விட்டுருப்பா அப்படின்னு அனுப்பிடுறாங்க. ஆனா கதாநாயகன் அவன் மேல லவ். இவரு அந்த வில்லன் எம்எல்ஏ போன பின்னாடி வில்லன் சொல்றாரு,
நீ எங்க மாமா சட்டையை பிடிச்சிட்ட, நீ சாகிறது வரைக்கும் உன் தலையில கரகத்தை வச்சு ஆட விட மாட்டேன்டி, நீ பட்டினி கிடந்தே சாகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுதான் ஸ்டார்டிங். இப்ப கதாநாயகன் ஒரு பக்கம் லவ், அந்த லவ்வை எப்படி வில்லன் தடுக்கிறாரு, இவ கதாநாயகி கரகத்தை எடுத்து தலையில வச்சு ஆடினாலாம். இதுதான் கதை. கடைசியில கதாநாயகி எந்த ஃபங்க்ஷன் கிடைக்காம பண்ணிடுறாங்க, பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுக்கும்போது எம்எல்ஏ மகன் போய், நான் 500 கோடிக்கு சொத்துக்கு அதிபதி, நீ போய் பிச்சை எடுக்கலாமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாடின்னு கூப்பிடுறேன். அழுகிறேன். அப்ப அவன் முடியாதுன்ற. அத்தனை பேர் மத்தியில சந்தையில் இருக்கிற கூட்டம் பூரா ரவுண்டு கட்டி வேடிக்கை பார்க்குது. ஏமா இவ்வளவு பெரிய பையன் கூப்பிடுறேன். இல்ல நான் எங்க அப்பா என்னை கட்டி கொடுப்பாரு இவனுக்கு, ஆனா இவங்க மாமன் என்னை கட்டிக்கிடுவானா, அவங்க குடும்பத்தினாலதான் நான் பிச்சை எடுக்கிறேன். 1 வருஷமா நான் கரகத்தை நான் தலையிலே வைக்கல, இப்ப பிச்சை எடுக்கிறேன் நான் எங்க அப்பான்னு சொல்லி அழுவான். அந்த கோபத்துல அவன் எம்எல்ஏ பையன் போறேன், வில்லனை அடிக்கிறேன், ஃபைட்டு, கிளைமேக்ஸ் ஃபைட்டு, சண்டை வந்துடுது. அடிச்சு போட்டுட்டு நேரம் அவங்க அப்பாட்ட போறேன், அவங்க அப்பா சுட்டுடுறேன். சுட்டுட்டு நேரம் அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு, வா நீ எனக்கு அவதான் வேணும், கருவாச்சி தான் வேணும், கல்யாணம் பண்ணி வேணும், கார்ல கூப்பிட்டு போறேன், ட்ரெஸ் தாலியெல்லாம் எடுத்துட்டு. வில்லன் அடிபட்டு கிடக்குறாரு, எந்திரிக்கிறாரு. இந்த மாதிரி ஆச்சுன்னோம்னா, ஏன்னா அவன் என்னை அடிச்சது கூட இது இல்லை, நான் அவன் தோல்ல போட்டு வளர்த்தேன், அவளை போய் கல்யாணம் பண்றேன்னு அலையிறானேன்னு சொல்லி அவர் புலம்புறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு போன் வருது, உங்க மாமாவை சுட்டுட்டான், மகனே சுட்டுட்டான். உடனே அவர் கொதிக்கிறாரு. கொதிச்சு உடனே ரவுடியை பூராத்தையும் கூப்பிட்டு, அவன் தலையை ஏவையை வெட்டிட்டு வந்தாலும் அவனுக்கு 5 கோடி பரிசு. அங்க அவ நம்ம இன்னொட்டு உயிரோட இருக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க அப்பாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போகும்போது அரளிக்கொட்டையை பிடிங்கிட்டு போய் அரைச்சு 2 பேரும் அவங்க சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டு கோயில்ல என்ன சொல்றாங்க, தப்பாச்சியாங்க கதை சொல்றீங்களா? கிளைமேக்ஸ் மட்டும் சொல்றேன். அவரு சார் கேட்டார்ல, வீட்டுல வெட்டினது யாருன்னு கேட்கிறாரு. கதையை சொல்லிட்டீங்கன்னா காந்தி ராமசாமி கதையை சொல்லிட்டீங்கன்னா தேட்டர்ல ஆடி வச்சு போயிடுவாங்க. இல்ல இது அப்பதான் புரியும் உங்களுக்கு. லாஸ்ட் வந்துட்டேன். இல்ல இதுதான் உங்களுக்கு புரியும். இதுதான் புரியும். கிளைமேக்ஸ் இல்லன்னு சொன்னீங்கன்னா ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட் நான் இதை சொன்னாதான் உங்களுக்கு ட்விஸ்ட் புரியும். கதாநாயகனை வெட்டுறதுக்கு ஊர் புறா திரண்டு வருது, ரவுடி எல்லாம் வர்றாங்க. கதாநாயகி கோயில்ல அவ ஆடுறா கடைசி முறையா. ஆடும்போது கதாநாயகன் வந்துடுற, கல்யாணத்துக்கு அவங்க அம்மா வச்சு தாலி கட்ட போறாங்க. தாலி கட்ட போகும்போது கதாநாயகோட அப்பா இறக்குறாரு, அவர் ஏற்கனவே இது குடிச்சதுனால. அப்ப இவன் குனியிறான், மாமான்னு சொல்லி குனியும் போது வெட்டிடுறாங்க. அந்த வெட்டினது யாருன்னு அதே என்னுடைய கேள்வி. அருவாளை மட்டும் காமிக்கிறேன், அது யாருமே கண்டுபிடிக்க முடியாது, சவால் விட முடியும் என்னால. 10 தடவை படத்தை பார்த்தா கூட யார் வெட்டினதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. நான் டைரக்டர், நான் தானே எழுதியிருக்கிறேன். அருவா மட்டும் வரும். அதுதான் அவனை சுத்தி 50 பேர் 60 பேர் அருவாளோட வெட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதுல யார் வெட்டினது என்னுடைய கேள்வி. படத்தை நீங்க முழுசா பார்த்தா தான். 10 தடவை பார்த்தா கூட 50 பேர்ல வெட்டினது பேடு சொன்னா மட்டும் தான் யார் வெட்டினா தெரியாது. அது வரைக்கும் தெரியாது. இந்த சார் இருக்கிறார், படம் பூரா 2 வாட்டி பார்த்துட்டாரு, அவருக்கு கண்டுபிடிக்க முடியல. எடிட்டர், மியூசிக் டைரக்டர் யாருமே சொல்ல முடியல. மக்களுக்காக கதை பிடிக்க முடியாதா? இதுதான் கையே இல்ல, அருவா மட்டும் தான் வரும். ஆடியன்ஸ் தெரியாது, கிளைமேக்ஸ்ல தெரியாது. அப்புறம் படம் பார்த்துட்டு திட்டம் அதுதான் நான் கேட்கிறேன், யார் கண்டுபிடிச்ச சொல்லுங்க, உங்களுக்கு பரிசு கொடுக்குறேன், உங்களுக்கு படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுக்குறேன் டைரக்டருடைய கேள்வி. ஓ பாக்யராஜ் மாதிரி பப்பாளி மரம் பப்பாளி மரம் ஆண் மரமா அதெல்லாம் ஆமா. அவ ஒரு கரகாட்டக்காரி, சாதாரண பொண்ணு. நீங்க படத்தை பார்க்கும்போது தெரியும், கருவாச்சின் பேர் வச்சது கரெக்ட் தான். அந்த மாதிரி கதாநாயகியை தான் உள்ள விட்டுருக்கிறேன். அந்த மாதிரி பொண்ணு அது ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாரு. அறகுறை இல்லை, அவ அழுதுட்டு இருக்கிறா. கதாநாயகி சாக போறதுக்கு முன்னாடி அந்த அரளிக்கொட்டையை அரைச்சு கொடுத்து சாப்பிட்டு அழுகுதா, தன்னுடைய வாழ்க்கை அப்படி போச்சு என்ன அந்த ஆமா. அது படத்துல பார்க்கும் போதே தெரியும். போஸ்ட்ல அது காட்டக்கூடாது, எதுவுமே கதாநாயகனும் காட்ட மாட்டேன், ஹீரோயினையும் காட்ட மாட்டேன். படத்துல நீங்க பார்த்தா தான் தெரியும். அதுக்காகத்தான் நான் பிரஸ் மீட்ல உங்களுக்கு ஓட்டி காமிக்கும் போது நீங்களே பார்க்கலாம் கதாநாயகன் யாரு, கதாநாயகன். அதனாலதான் அவங்க படத்துல நடிச்சவங்களை யாரையுமே நான் கூப்பிடல. நான் இல்ல நடிக்கல. இவரு எடுத்து இவரு வந்துருக்க மாட்டாரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நாமக்கல் ஷூட்டிங். நாமக்கல் பையன் தான் கௌதமும்
இன்னொருத்தர் ஈரோட்டுக்காரர் அவரு 2 பேரும் கேமரா அவங்க. மீதி சார் இருக்கிறாரு. பவர் சிவா டான்ஸு, கலைவாணின்னு ஒரு பொண்ணு மேக்கப்பு, இது மாதிரி எல்லாமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இது பண்ணி முடிச்சிருக்கிறோம். ஹீரோ தர்மபுரிக்காரன் புதுமுகம், இதில் இருக்கிறது பூராமே புதுமுகங்கள். ஹீரோயினி சத்தியமங்கலத்துக்கார பொண்ணு ஜோதி பிரியானு, அவங்க தான் நடிச்சிருக்கிறாங்க. அவர் தான் சார் மெயின் வில்லன். ஆமாம், வில்லன் தான் மெயின். இதில் ஹீரோவோட வில்லன் தான் வில்லன் தான் அதிகமாக வருது. அவரு தான் கதாநாயகனுக்கு தாத்தா. மகனை சுட்டுட்டான்ல, பேரனை வெட்டுறதுக்கா அருவாளோட போறாரு. அது நீங்க படத்தை பார்த்து நீங்க தான் சொல்லணும். அதெல்லாம் அவளை ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த படத்தை வெளியே இந்த அளவுக்கு நான் கொண்டு வர்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். என் கண்ணீர்ல இருந்து கண்ணீர் தண்ணி வரல, ரத்தம் தான் வந்தது. அந்த சார் இருக்கிறாரு நம்ம சித்திக் சார், அவரு எனக்கு எல்லா இதுவும் சார். பட்ஜெட் எவ்வளோ? பட்ஜெட் 65 லட்சம் சார். 60 லட்சம் ரூபா. நான் ஒரு தலைவராக கேட்குறேன், எல்லாமே நீ பேச போட்டீங்க, ஷூட்டிங் ஃபுல்லாக நாமக்கல்ல எடுத்துறீங்க, 60 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன செலவாச்சு? சந்தை திருவிழா இதுக்கெல்லாம் வந்து அங்க இருக்கிற கிராமத்துல இருக்கிற 1000 பேர் 2000 பேர் கூப்பிட்டு வந்து வெறும் 500 சம்பளம். ஆமா ஆமா. இப்படி சார் கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட்டுக்கு மட்டும் 21 நாள் ஒரு பெரிய ஃபேக்டரியே லீஸ்க்கு எடுத்துட்டு, அது கிளைமேக்ஸ் ஒரு 1/4 மணி நேரம் ஓடும் அந்த ஃபேக்டரியில. மெட்டல் சாண்டு இந்த ஜல்லி உடைக்கிறது, அது படம் பாத்தீங்களா தெரியும். அந்த மாதிரி இதெல்லாம் செலவு அதிகம். லொகேஷன் செலவு ஏகப்பட்ட செலவு. ஆமா, அது கரெக்டான ஆர்ட் டேரக்டர் இதுக்குள்ள எல்லாம் கரெக்டா ஆள் வச்சு எல்லாமே அது கரெக்டா செஞ்சு அதுக்குள்ள ஆள் வச்சுங்க. லோக்கல்ல வேற யாரும் ரோட்ல போறலாம் கூட்டு வீட்டுல நடக்கல. ஏன்னா நீங்க படத்தை பார்த்துட்டா இந்த கேள்வி யாருமே கேட்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு படத்தை பண்ணியிருக்கிறேன் இப்போ. ஆமா ஆமா, அதை நான் பண்றேன். கூடி சீக்கிரம். சரி சார், ஏதோ என்னால முயன்ற 1 லட்சமோ 2 லட்சமோ படம் வெற்றி பெறதை பொறுத்து மக்கள்கிட்ட எவ்வளவு வரவேற்பு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நான் கொடுப்பேன். அடுத்த என் படத்துல 1 லட்சம் கொடுக்குறேன். அடுத்து என் படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். அவங்களுடைய தகுதிக்கு ஏத்தாப்படி வாய்ப்பு கிடைக்கும். ஆனா யாருமே சொல்ல முடியாது, அது சவால் விட முடியும். வரும் ஆனா வராது. என்னை தவிர வேற யாரும் கண்டுபிடிக்க முடியாது, சொல்ல முடியாது. படத்தை ஓட்டி காமிக்கும் போது நீங்க சொல்லுவீங்க ஆமா இது உண்மைன்னு சொல்லுவீங்க. ஏன்னா வந்தாதானே அவர் கொடுக்க முடியும், வராம எப்படி கொடுப்பாரு? அதனால வரும், அதனால வராது. நான் பேச ஆரம்பிச்சிருவா. ஆ சார்.